Hello viewers, this is a letter from uncle, informal letter. Informal letter அப்படிங்கிறப்போ அஃபிஷியலாக நம்ம வந்து ஃப்ரம் டு அப்படியெல்லாம் போட்டு எழுத வேண்டியதில்லை. டைரெக்டாக இந்த மாதிரி மைடியர் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டோட நேமோ ஏதோ ஒன்று எழுதி பிகின் பண்ணிடலாம். A letter from your uncle advising to take part in athletic games which keep you healthy. Always study அப்படின்னு இருக்க வேண்டாம். யூ டேக் பார்ட் இன் அத்லெட்டிக் கேம்ஸ், அது ஒன்று ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸை அங்கிள்கிட்டருந்து ஒரு லெட்டராக வந்து மோகன் அப்படிங்கிறவருக்கு போகுது. அதனுடைய தமிழாக்கம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். உன்னுடைய மிகவும் அன்பான அல்லது பிரியமான உன் கடிதம் இன்று கிடைத்தது. இப்பொழுது தான் உன் கடிதம் வந்தது. இது ரெண்டும் ஒரே மீனிங் தான். இதில் இங்கிலீஷில் பார்க்குறப்போ அது தெரியும். தேர்வில் முதல் வகுப்பு மதிப்பெண் பெறுவதற்கு நீ கடினமாக படிக்கிறாய். ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது என்பதை அறிந்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் படிப்பது மட்டுமே தனித்தத்துவமாக ஆக்கிரமித்து விடக்கூடாது. அது உன் ஆரோக்கியத்தை பாதித்துவிடும் அல்லது பாதிக்கக்கூடும். உடற்பயிற்சி விளையாட்டுகளிலும் நீ கலந்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனம் என்பதை நீ கேள்விப்பட்டிருப்பாய். நாள் முழுவதும் படிப்பது நன்றல்ல. மாலை நேரத்தில் 1 அல்லது 2 மணி நேரம் ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன் மற்றும் டென்னிஸ் போன்ற விளையாட்டிற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். இத்தகைய விளையாட்டுக்கள் உன் உடலை உருவாக்கும், வலுவாக்கும், உடல் பருமனாவதிலிருந்து பாதுகாக்கும் மற்றும் உன்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் அந்த லிங்க்கில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் இதில் யுவர் லெட்டர் ஹேஸ் அரைவ்டு ஜஸ்ட் டுடே, இன்றைக்கி தான் வந்தது. I am pleased to hear that you are studying hard to get a first class in the examination, but you should not be exclusively occupied with your studies. That can affect your health. You should also take part in athletic games. You may have heard of a sound mind is in a sound body. It is no good reading all day. You will do well to set aside an hour or 2 hours every evening for games like football, volleyball, badminton and tennis. Such games will make your body strong, prevent you from getting fat and keep you healthy. I hope you will follow my advice. Best wishes, yours most lovingly. அப்படின்னு போட்டு அங்கிளுடைய நேம் வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கமெண்ட் இன் த டிஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ ஆல்.